நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது ப்ராக் லெஸ்னர் வந்து ரொம்பவே ஒரு ஷார்ட் பீரியடுக்கு தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி அவரே இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாருன்ட்டுன்னு. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. பிகாஸ் அது எனக்கு புரியுது. ஆஸ் அ ஃபேனாக பார்த்தீங்கன்னா அவர் போறாரு அப்படிங்கிறதே நம்மளால யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. பட் இன் ரியாலிட்டி அவர் வாயாலே நான் கொஞ்ச காலத்துக்கு தான் இருப்பேன்னு சொல்லும்போது என்னோட மைண்டும் பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வருஷத்தோட அவர் போயார் போல, அது மேபி சமர் ஸ்லாமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதில் நம்ம பீஸ்ட் கொடுத்த ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாலே ரிட்டையர் ஆகிறது தான். எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிள் எச்சே சர்ப்ரைஸ் ஆகியிருப்பாரு. பிகாஸ் ரெஸ்ல்மேனியாவை தொடர்ந்து நடக்கிற ரா எபிசோட்ல அவரை வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் மனுஷனுக்கு அது தெரிஞ்சிருக்குமா இருக்கும், நம்ம கரெக்டான ஒரு ஆளுக்கு தான் அந்த டார்ச்சை பாஸ் பண்ணியிருப்போம், இப்போ நம்ம ஓய்வு எடுக்கிறது சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தலைவர் ரிட்டையர் ஆகும்போது கூட தன்னுடைய ஸ்டைலில் தான் ரிட்டையர் ஆகியிருப்பாரு. அதாவது WWE சொல்ற ஷோல தான் ரிட்டையர் ஆகணும், அவங்க சொல்ற டேட்ல தான் ரிட்டையர் ஆகணும், அப்படியெல்லாம் நான் எந்த ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டேன், ஃபாலோ பண்ணதும் இல்லை. நான் யாரை கை காட்டணும் அவன் தான் நெக்ஸ்ட் பிக் திங், நான் எப்போ முடிவு எடுக்கணும் அப்போ தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி மாசா தான் அவர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகியிருப்பாரு. பட் அது என்ன தான் மாசா இருந்தாலுமே தலைவை வந்து அழுகும் போது கண்டிப்பாக ஆஸ் அ ஃபேனாக நம்மளாலையுமே அது தாங்கியிருக்க முடியாது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்சல்யூட் பீஸ்ட். தலைவன் மட்டும் ரிங்குக்குள்ள என்டர் ஆகி கிளவுஸை கலட்டிட்டானா எதிரில் உள்ளவங்க எல்லாம் தெரிச்சே ஓடி போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் WWE எல்லாம் ஃபேக்குடா, உங்களுக்கு என்ன ரியல் ஃபைட்டை பற்றி தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க வாயெல்லாம் அவங்க ரிங்குக்குள்ளேயே போயிட்டு அடிச்சு உடச்சிட்டு வந்திருக்காரு நம்மளுடைய ஒன் அண்ட் ஒன்லி பீஸ்ட். ஒன் அண்ட் ஒன்லின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா யார் வேணாலுமே இந்த நெக்ஸ்ட் பிக் திங் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு வரலாம். இந்த சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி தான், ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி தான். இன்னைக்கு ஒருத்தர் இருப்பாரு, நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பாரு. ஆனா பீஸ்ட்ங்கிற வார்த்தை ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் இருக்கு, அது நம்முடைய ப்ராக் லெஸ்னர் மட்டும்தான். அப்படிப்பட்ட பீஸ்டே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தன்னுடைய கேரக்டர்லாம் பிரேக் பண்ணி குழந்தையா மாறி அழுகிறார்னா எந்த ஃபேனுக்கு தான் அதை பார்க்கும்போது கவலையா இருக்காது. அதுவும் தலைவன் அந்த கிளவுஸ் எல்லாம் கலட்டி வச்சு அழுதுகிட்டே லைட்டா மேலே பார்ப்பாரு. அந்த மேலே பார்க்குற நொடியில தன்னுடைய மொத்த கெரியருமே கண்ணில் வந்து நின்றுக்குமா இருக்கும். அவருக்கு வருதோ இல்லையோ, ஆனால் ஃபேன்ஸ் ஆகிய நமக்கு கண்டிப்பா அவர் நமக்காக செஞ்ச விஷயங்கள்லாம் ஃபிளாஷ்பேக் மாதிரி வந்து நின்றுக்கும். அதெல்லாம் சரி ப்ரோ, இத்தனை வருஷமா அவர் நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, இப்போ அவர் ஓய்வு பெறதுக்கான நேரம் வந்துருச்சு, அதனால ரிட்டையர் ஆகிட்டாரு, ஏத்துக்கிறோம். ஆனாலுமே ஒரு ஃபேவல் டோல் வச்சிருந்தா நல்லா இருக்கும் தானே ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, நடந்து முடிஞ்சதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் எப்பயோ ரிட்டையர் ஆகிட்டாரு. ஆனா நமக்காக ஒன் லாஸ்ட் ரைட் அப்படிங்கிற மாதிரி தான். யாருமே எதிர்பார்க்காத ஒரு டைம்ல இவர் வரவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த டைம்ல திடீர்னு 2025 சம்மர் ஸ்லாம்ல ரிட்டர்ன் கொடுத்து அதுல இருந்தே தலைவனோட்டு ஃபேவல் டோர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். தலைவனோட்டு ஸ்டைல்லையே அது சீக்கிரட்டாவே வச்சிருந்திருக்காரு. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா வந்தான், வென்றான், ஓய்வு பெற்றான். அண்ட் மறுபடியுமே ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்லிக்கிறேன், பீஸ்ட்னா அது எப்பயுமே நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் மட்டும்தான்.